Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நாடு முழுவதும் மூன்றாம் கட்டமாக 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதற்கான உத்தரவை தேர்தல் ஆணையம் பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், ஏற்கனவே 2 கட்டங்களாக இந்த பணி அப்படிங்கிறது நிறைவு பெற்றிருக்கு. பீகார், அதனைத் தொடர்ந்து தமிழகம், புதுச்சேரி, மேற்கு வங்கம், அசாம், கேரளம் அப்படின்னு இப்போ மூன்றாம் கட்டமாக இப்போ 16 மாநிலங்களில் இந்த பணி மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அது தொடர்பான அந்த உத்தரவும் தேர்தல் ஆணையம் பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவின் முக்கிய அம்சங்கள் என்ன ரமேஷ்? நிச்சயமாக மூன்றாம் கட்டமாக நாடு முழுவதும் 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதில் 16 மாநிலங்கள், 3 யூனியன் பிரதேசங்களும் அடங்கும். ஒட்டுமொத்தமாக 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். அது எந்தெந்த மாநிலங்கள் என்று நாம் பார்த்தோமேயானால் ஒடிசா, மிசோரம், சிக்கிம், மணிப்பூர், தாத்ரா, நாகர் ஹவேலி, உத்தரகாண்ட், ஆந்திரா, அருணாச்சல், ஹரியானா, சண்டிகர், கர்நாடகா, மேகாலயா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், டெல்லி, நாகாலாந்து, திரிபுரா, இந்த 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மூன்றாம் கட்டமாக எஸ்ஐஆர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம்தான் தேர்தலை சந்தித்த தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தப்பட்டது. இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பல்வேறு விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் கூட ஏற்படுத்தியது. இருப்பினும் பல்வேறு விமர்சனங்கள் மற்றும் சர்ச்சைகளை கடந்து அது வெற்றிகரமாக அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இந்த மூன்றாம் கட்டத்தோடு சேர்த்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நிறைவு பெறுகிறது என்று அர்த்தம். ஆனால் இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய 3 இடங்களில் மட்டும் வேறு ஒரு தேதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான அறிவிப்பு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த மாநிலங்களில் எல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, பணிக்காலம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று வருவதால் இந்த 3 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மட்டும் எஸ்ஐஆர் நடவடிக்கை எப்போது நடைபெறும் என்பது வேறு ஒரு நாட்களில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் 36,73,87,831 வாக்காளர்களுடைய அந்த பின்னணி என்பது சரிபார்க்கப்பட உள்ளது. இந்த மூன்றாம் கட்டத்தோடு சேர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நிறைவு பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். இப்போ மூன்றாம் கட்டமாக 16 மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவை தேர்தல் ஆணையம் பிறப்பிச்சிருக்கிறாங்க. அந்த மாநிலங்கள் எவை அப்படிங்கிறத பற்றி இந்த முக்கிய செய்தியின் வாயிலாக நாம் பார்த்தோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.